ஆஹா கல்யாணம் மார்ச் 20 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். புக்கிட் கேப்ஸ் தமிழகத்தின் புதிய அடையாளம், எங்கேயும் எப்போதும். புக்கிட் கேப்ஸ் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுவதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுவதும் சகஜம்தான். ஹாய் சதீஷ், how are you? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஷூட்ல இருக்கீங்களா? ஆமாண்டா. பாகியலட்சுமியா? ஆமா. ஓ, இன்னைக்கு ஷூட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு அந்த ஜாகிங் சீன்லாம் இருக்குல்ல, எனக்கும் பாக்யாவுக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் ஒரு சீன் இருக்கு. ஓகே ஓகே. ஜஸ்ட் வெயிட்டிங். மேக்கப் போட்டாச்சு. மழை விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு. அதான். ஆமா. சரி, ஓகே. ஐ நீட் அ ஃபேவர். சொல்லுமா. இங்க வந்து உங்க ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சரியா? இங்க ஒரு இது பிளேஸ்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. எந்த பிளேஸ்ல எங்க பேசுறீங்க? ஒரு ஷோல பேசுறேன் அண்ட் அவங்க எல்லாம் வந்து கோபியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ. ஆமா. சரி, எல்லாருக்கும் ஒரு ஓ போடுறேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க. they love you so much. ஓகே, சொல்லுமா இப்போ. சொல்லுங்க சதீஷ். ஓகே. ஹலோ எவ்ரிபடி, lots of love and best wishes, all the best. பாத்தீங்களா, பாக்யா போன் எடுத்தாங்களோ இல்லையோ, கோபி போன் எடுத்துட்டாரு. பாத்தீங்களா? ஐயோ. தேங்க் யூ. அந்த டயலாக் மட்டும் ஒரு வாட்டி கோபி கிட்ட கேட்க முடியுமா? என்ன சொன்னீங்க சதீஷ்? ஏதோ ஆடுக்கு ஏதோ இருக்கு சொன்னீங்க நேத்து. ஆமா, அங்கதான் இருக்கேன். இங்க வந்தா இங்க ஒரே உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் என்ன பண்றது? கெஞ்சுறாங்க என்ன. Thank you so much for all that love. அன்பு, ரொம்ப 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 தேங்க்ஸ். Thank you. Enjoy. Thank you. ஒரே ஒரு क्वेश्चन கேட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்றது? கண்டிப்பா கேக்கலன்னு சொல்லு. Thank you. Yeah, you're such a sport. Thank you, sweetheart. Thank you. நன்றி நன்றி. Thank you so much. ரியல் பாக்கியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு லவ் யூ சொல்லிருங்க நீங்க. ஓகே ஓகே. வாடியன் சேர்த்து வச்சிரலாமா? நம்ம இங்க சேர்த்து வச்சிரலாம். சீரியல்ல சேராங்களோ இல்ல, இங்க சேர்த்து வச்சிருவோம். ரியல் லைஃப்ல நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒரு கால் பண்றீங்களா நீங்க? டெஃபினெட்லி. அவ எடுக்கணுமே போன். அவ எங்கயாவது ஷூட்ல இருந்தா எடுத்துட்டாங்கனா? எடுத்துட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. హలో. హాయ్ రేష్మా. హై రా, ఏం చేస్తున్నావు? నేనా ఇక్కడ వచ్చాను. ఏమైనా ఇంపార్టెంటా? అవును. தமிழ் பேசணும். எனக்கு புரியல. இங்க பாரு பாக்யா, உன்னை வச்சு இங்க என்ன வச்சு செய்யறாங்க. உன் கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா, நீ இவங்களுக்கெல்லாம் என்ன திட்டாதீங்க ப்ளீஸ். யாருமே திட்டாதீங்க. சொல்லு பாக்யா. உங்களுக்காக நியாயம் கேக்குறோம். யாரும் ராதிகாவே திட்டாதீங்க, ஓகேயா? அவங்க ரொம்ப நல்லவர். ஏன்னா ஃப்ராட் தனமா பண்ணது கோபி தான் நீங்க திட்டணும், ஓகேயா? ராதிகாவே திட்டக்கூடாது. ஓகேப்பா. நீங்களா? ஏன்னா அவங்களும் வந்து ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி தான் இருக்காங்க. யா చెప్పవే, ఇంకా చెప్పవే. லவ் யூ சொல்லிருங்க. చెప్పవే, சொல்லு. என்ன பத்தி இன்னும் நிறைய சொல்லு. என்ன ஜிபே பண்ணிட்டு வந்துட்டீங்களா வரும்போது? ரேஷ்மா பத்தி சொல்லு. ஒரு 2 மினிட்ஸ் கால் பண்றேன் ரேஷ்மா. நான் உங்க மொபைலுக்கே கால் பண்றேன். ஓகே, அதே நீ நம்பருக்கே போன் చేస్తా. என் புருஷன் இப்படி எடுத்துட்டு போயிட்டியே, உனக்கெல்லாம் இப்படி மனசு உறுத்தலையா? என் வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்டியே, பதில் சொல்லு. ஆக்சுவலி நீ தான் உன் புருஷனுக்கு டிவோர்ஸே கொடுத்த. நான் தெரியாம பண்ணது. அது தெரியாம? அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் புருஷன் என்ன காதலிச்சிட்டான். தெரிஞ்சுதானே நீ போய் டிவோர்ஸ் கொடுத்த கோர்ட்ல. அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா என் புருஷனை ஏன் பறிச்சிட்ட? நான் வந்து மயக்கலப்பா. உன் புருஷன் என்ன பார்த்து மயங்கிட்ட. I can't help it. I'm so இப்படிலாம் இருந்தா மயங்கதான் செய்வான். I'm sorry. I'm very hot. I can't do anything. ஆனா நீ வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு உனக்கு. எனக்கும் அவருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கலாமே அவர்கிட்ட, இந்த மாதிரி வந்து உங்க ஃபேமிலி கூட போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்கலாமே. நான் பண்ணனே. பண்ணி அவர் கூட விளங்கி இருந்தேனே ரொம்ப நாள். ஆனா அவர் வந்து என்னை விடாம துரத்திட்டு இருந்தாரு. ஏன்னா அங்கேயும் அவரை வீட்டுல இருந்து விரட்டிட்டாங்க. அவர் ஹோட்டல்ல இருந்தாரு ரொம்ப நாள். அவங்க வீட்டுல அவங்கள ஏத்துக்கல, இந்த பக்கம் நானும் ஏத்துக்கல. சரி, அவர் எங்கே தான் போவார்? ரோட்டில் நின்று எனக்காக வந்து இவ்வளோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே தான் நிற்பாருன்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் ஓகே
லெட்ஸ் கெட் மேரிட் பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ நாட் மேரிட் எனிமோர். பட் வந்து இப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எதுக்கு பாவம் பார்க்கணும்? இவர் நல்லவரே இல்லையே, நல்லவரா இருந்தா பாவம் பார்க்கணும். நான் நல்லவரா தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, அவர் கெட்டவருன்னே தெரியாது. ஏமாத்திருக்காரேமா? ஆமா, எனக்கு தெரியாது இல்ல அவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் மறைச்சேன்னு சொல்றாரு, பொய் சொல்லலன்னு சொல்றேன், நான் மறைச்சேன்னு சொல்றாரு. உண்மையை மறைக்கிறதும் பொய் சொல்றதும் ஒண்ணுதான். என்ன பண்றது, சீரியல்ல ரைட்டர் அப்படி எழுதுறாங்க, எனக்கு என்ன பண்றது சொல்லு. என் வாழ்க்கை இவ்ளோ கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நான் சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா வாழ்க்கையில. நிஜமாவே பாக்கியவா மாறிட்டே பண்ணினு எனக்கு என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டா பாத்தியா. என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டு இருக்கு தெரியுமா. நான் எவ்வளவு ஆக்சுவலி நீங்க தப்பா யோசிக்கிறீங்க பாக்யா. உங்க வாழ்க்கை டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் சூப்பரா போயிட்டு இருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் சொந்த பிசினஸ் எடுத்தீங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் 2 லட்சம் ரூபாய் செக் அவர் மூஞ்சில நீட்னீங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் ஓன் கேட்டரிங் பிசினஸ் பண்றீங்க. நீங்க தான் சிங்கப்பெண் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க தான் ஆக்சுவலி ப்ரவுட் உமன். உங்களை பார்த்து எத்தனை பெண்கள் வந்து உங்களை மாதிரி இருக்கணும், தைரியம் வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா. இதெல்லாம் ஒரு ரோல் மாடல். நீங்களே உங்களை பத்தி ரொம்ப கம்மியா நினைக்கிறீங்க. என்னதான் காசு பணம் இருந்தாலும் அன்பு தானே முக்கியம், புருஷன் தானே முக்கியம். தமிழ் பெண்களுக்கு புருஷன் தானே முக்கியம். என் புருஷன் இப்படி கொண்டு போயிட்டீங்களே, எனக்கு எவ்வளவு இங்க பாருங்க, என்னதான் அன்பு பாசம் புருஷன் எல்லாம் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தேவை இண்டிபெண்டன்ஸ், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். அதுதான் பாக்யா காமிக்கிறாங்க. நான் இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்கேன். நான் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ராதிகாவா. சரி, இப்போ உங்களுக்கு கீழே நான் வேலை செய்யணுன்றதுக்கான எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்க கேட்டரிங்ல. நான் எங்க கொடுத்தேன், நீயா தான் அது சண்டை போட்டு வாங்கிக்கிட்டே. உங்களுக்கு கீழே நான் இப்ப டார்ச்சர் பண்றது தான் என்னோட வேலை. அதான் ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க, என் வாழ்க்கையில டார்ச்சர் பண்றீங்க. ஏன்னா நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்ட. என் கல்யாணத்திலும் நீயே வந்து சமைக்கணுமா? உனக்கு வேற கேட்டரிங் பிசினஸே கிடைக்கல? எவ்வளவு கேவலம் தெரியுமா. எனக்கு தெரியாதது உங்க கல்யாணம்ட்டு. சும்மா கதை. தெரிஞ்சிருந்தா யாராச்சும் வருவாங்களா? வருவாங்க, நீ வருவ. யாராச்சும் சொந்த புருஷன் கல்யாணத்துக்கு சமைச்சு போடுவாங்களா? ஆனா வயிறு எரியுது. அங்க பாக்யாக்கு எரியலையே. அவங்க பாக்யா பாரு எவ்வளவு ப்ரொஃபஷனலா, புருஷனா இருந்தா என்ன, எவனா இருந்தா இல்ல, நான் இந்த கேட்டரிங் பிசினஸ பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. That is Bhagya. Bhagya is not weak. Radhika might be weak, but Bhagya is not weak. பட் ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ என் பிள்ளைங்கலாம் இருக்கு, உங்களுக்கு குழந்தைங்க கிடையாது அவர் கூட, பட் எனக்கு குழந்தைங்க இருக்குல்ல அவர் கூட. என் குழந்தைங்களை வந்து நான் என்ன பதில் சொல்லுவாங்க? அது குழந்தைங்களா? பெரியவங்க. அது வளர்ந்து எரும மாடுங்க மாதிரி ஆயிருக்கு. ஒன்னொன்னு ஒரு குழந்தை பெத்துக்கிற வயசு வந்திருக்கு. அது குழந்தைங்களா? நீங்க என்ன ஒரு சின்ன வயசு 3 வயசு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களை விட்டுட்டு போனா சொல்லலாம் ஏதாவது. இதுங்கெல்லாம் பெருசா வளர்ந்து அவங்க சம்பாதிக்கிற வயசுல இருக்காங்க. எவ்வளவு வயசானாலும் எனக்கு என் குழந்தைங்க தான். சரி, ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ரொம்ப குழந்தைங்க இருக்கவங்களுக்கு தான் புருஷன் சொந்தமாவாரு. சட்டப்படி kids are with you only, no? Yes, that's it. Mother is a sole provider for the kids. அவ்வளவுதான். கடைசியா பாக்கியாக்கு என்ன பதில்? பாக்யாக்கு ஒரு பதில் இல்லை. பாக்யா இஸ் அ சிங்கப்பெண், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீ இஸ் கோயிங் டு சேஞ்ச் அ லாட் ஆஃப் விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இன் சென்னை, இன் தமிழ்நாடு. நிறைய பெண்கள் வந்து அவங்க கிட்ட பார்த்து கற்றுக்க வேண்டியது நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து அவங்க கிட்ட கற்றுக்கலாம். இது வந்து ஒரு சீரியலாக தான் பார்க்கணும். இது ரியல் லைஃப். நான் ராதிகா கிடையாது. அம்மா எனக்கு நான் வரேன், ஏதோ நான் பாட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாக்யாலேருந்து கீழே இறங்கிக்கிறேன். இது ஒரு சீரியலாக பார்த்தீங்கன்னா பாக்யா கேரக்டர் வந்து நிறைய பெண்கள், ஆக்சுவலி நிறைய பெண்கள் இந்த மாதிரி சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும் தான் இந்த பாக்யலட்சுமி சீரியல். தி ரீசன் இந்த சீரியல் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணமே பாக்யலட்சுமி மாதிரி பெண்கள் உருவாகலாம், ராதிகா மாதிரி பெண்கள் இருக்காங்க, செல்வி மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு தான் இந்த சீரியல். இட் இஸ் நாட் யாரையும் புண்படுத்துக்காக இது சீரியல் கிடையாது. இட்ஸ் ரியல் லைஃப் சீரியலை வந்து அவங்க வந்து நிஜமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி வந்து இந்த கேரக்டருக்காக அவ்வளோ தூரம் பேசினேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை என்னன்னா, இந்த மாதிரி லைஃப்ல ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு இருந்தா எனக்கு எத்தனை மெசேஜ் வரும் தெரியுமா? மை ஹஸ்பண்ட் டிட் திஸ் டு மீ, மை ஹஸ்பண்ட் டிட் திஸ் டு மீ. எத்தனை மெசேஜ் வரும் தெரியுமா? நான் என்ன பண்ணணும்? நீ இண்டிபெண்டா வாழு, நீ ஃபைனான்ஷியலா ஏன் யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? as long as you are financially dependent on a man, you are under his control, you don't have a choice. So you be independent. If something bad happens, நீங்க வெளியில வரதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்ல நான் அவரு கூட தான் இருப்பேன், எவ்வளவு கஷ்டம், ஓகே இருங்க, பட் be financially independent. அதுதான் மெயின். லேடிஸ்க்கு வந்து சொந்தமா சம்பாதிக்கிறது தான் மெயின். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறது அது வேற. அந்த ஜெனரேஷன் போயிடுச்சு. இப்போ ஜெனரேஷன் வந்து எல்லா பெண்களும் அவங்க சொந்த காலில் நின்று சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு துணையை தேடணும்.
என்ன கேண்டீன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். என்ன இது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? மேம் இப்போதான் வாங்கிட்டு வந்தேன் மேம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓ அப்படியா? இந்த தட்டெல்லாம் மூடல, மூடிதான் இருக்கா? மூடிதான் மேம். அந்த பாத்திரம் மூடவே இல்லை. அது இப்போ போட்டுற வேண்டிய பாத்திரம் மேம், கழுவ வேண்டிய பாத்திரம். இல்ல, இங்க எல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கேன். நல்லா தான் மேம் போயிட்டு இருக்கு, நான் தான் பண்றேன் மேம். ஓ, நீங்க தான் பண்றீங்க, அது எனக்கு தெரியும். எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னன்ட்டு மேம்? இங்க ஃபுட்டு நல்லாவே இல்லைன்னு எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இமெயிலில் வந்தது. ஓ, உங்களுக்கு இமெயில்லாம் என்னன்னு தெரியாதுல்ல? இட்ஸ் ஓகே. சரி, இங்கே இருக்கிற ஆட்களில் கேட்கலாமா இங்கே எப்படி ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு? சரி மேம், கேட்கலாம். கேட்கவா? கேட்கலாமா? ஹலோ எவ்ரி ஒன், ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபுட்டு? சரி, அவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இனிமே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சரி மேம். இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. சரி மேம். ஆமாம், என்ன அவங்க வந்து சாரீ போட்டுட்டு போகிறாங்க தேய்ச்சிக்கிட்டே? இப்படி தான் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா? இல்லை மேம், அது அவங்க ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் என்ன நீங்கள்? ஓ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் என்ன கலர் கலராக சாரீ கட்டி வந்திருக்கீங்க? புரியல மேம். சாரி தான் மேம் எப்பவுமே கட்டுறது. இல்லை, இனிமே ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் தனியாக இருக்கணும், ரெகுலர் பீப்புள் எல்லாம் தனியாக இருக்கணும். ஸோ இனிமே நீங்கள் சல்வார் தான் போடணும். மேம் 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 எனக்கு சல்வார் கட்டிலாம் பழக்கம் இல்லை மேம். பழக்கம் இல்லைன்னா அப்போ உங்கள் கான்ட்ராக்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். மேம் சாரி கட்டியே பழகிட்டேன், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு சல்வார் போட்டு இந்த கேன்டீனில் ஒர்க் பண்ணணும்னா சல்வார் போட்டுட்டு வாங்க. அதுவும் கலர் கலராக இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி வரணும், யூனிஃபார்ம்டா. இல்லைன்னா கான்ட்ராக்டை நான் வாபஸ் வாங்கிப்பேன். மேம் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் வேணாம் மேம். சாரி தான் நான் கம்ஃபர்டபுளாக, பெண்களுக்குலாம் அதான் நல்லா. அப்போ கான்ட்ராக்ட் வாபஸ் வாங்கிக்குவா? மேம் ப்ளீஸ் மேம். வாபஸ் வாங்கிக்குவா பாக்யா? யூனிஃபார்மே போட்டுக்க. இன்னும் 2 days தான் இருக்கு, சரியா? 2 daysல வந்து செக் பண்ணுவேன். சல்வார் போட்டு எல்லாம் யூனிஃபார்ம்டா இல்லைன்னா கான்ட்ராக்ட் கேன்சல். ஓகே. ஆஹா கல்யாணம் மார்ச் 20 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். புகிட் கேப்ஸ் தமிழகத்தின் புதிய அடையாளம், எங்கேயும் எப்போதும். புகிட் கேப்ஸ் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான்.